that. Praise God. Hallelujah. ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் தருமையான அன்பின் நிகழ்ச்சி மூலமாக யாவரையும் நான் வரவேற்கிறேன். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் கூட நண்பர்கள் இணைந்து நடத்தும் தருமையான நிகழ்ச்சியை கர்த்தர் மேலும் ஆசீர்வதிப்பார். தேசத்துக்காக ஜெபிக்கிறவர்களாக தேசத்தின் திறப்பில் நிற்கிற அனைத்து ஊழியர்களையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த முடியாது. இனி வரக்கூடிய நாட்களில் இந்த நிகழ்ச்சிகள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட நிகழ்ச்சிகளாக இதில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு ஊழியக்காரரை கர்த்தர் இன்னும் அபிநவமாக எடுத்து பயன்படுத்துவாரா. இந்த நிகழ்ச்சியின் ஆரம்ப ஜெபமாக நாம் யாவரும் ஒன்றுபடும் கண்களை மூடி தலைகளை தாக்கி கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறோம். எங்களை நேசிக்கிற பரிசுத்த பிதாவே, அன்பின் ஆண்டவர், தருமையான நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட இந்த ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்த கர்த்தர் தந்த நல்ல தருணங்களுக்காக நாங்கள் செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவரே இதில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு ஊழியர்களையும் என் ஆண்டவமே வல்லமையாயிரத்து நீர் பயன்படுத்துவீரா. ஆண்டவரே இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நிகழ்ச்சிகள் சிறப்பாய் நடக்க ஆண்டவர் நீ உதவி செய்வீரா. இதை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஆசீர்வாதங்களை நன்மைகளை பெற்றுக் கொள்வார்கள். கர்த்தருடைய கிருபை ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதா. தேவன் நீர் இதை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்க கரத்துக்குள் ஆண்டவரே இந்த ஊழியர்களை சமர்ப்பிக்கிறோம். இன்னும் தேசங்களுக்காக மக்களுக்காக எழுந்து பிரகாசிக்கிற விளக்குகளாக என் ஆண்டவரை மாற்றுவீரா. கர்த்தரை உயர்த்துவீரா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.
அருளினார். என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய் உந்தன் நாமத்தை அறிந்ததினார். வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ராஜா, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. தேவனே, அப்பா, முதலாவது இந்த தினத்தை தந்ததற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஓய்வு நாளை ஆண்டவரை காண கிடைக்கும்படி செய்த கிருபைக்காய் நன்றி சேர்க்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் முழு உள்ளத்துடனும் முழு இருதயத்துடனும் என் தேவை ஆராதிக்கும்படிக்காக வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவ கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே பொறுப்பேற்றி வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஏற்படுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கல்வினரத்தலே சுகம் தந்த காயத்தாலே, கல்வினரத்தலே சுகம் தந்த காயத்தாலே, தேற்றின வசனத்தாலே, தேற்றின வசனத்தாலே, விடம் தந்த ராவியாலே, எனக்கு விடம் தந்த ராவியாலே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கூப்பிட்ட வழி வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. கூப்பிட்ட வழி வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. மகிமையின் ராஜாவர், மகிமையின் ராஜாவர், மகத்துவமானவரே இயேசு, மகத்துவமானவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். மாலையில் அழுகை என்றால் காலையில் கழிப்பு, மாலையில் அழுகை என்றால் காலையில் கழிப்பு. கோபமோ ஒரு நிமிடம், கோபமோ ஒரு நிமிடம், கிருபையோ நித்தம் நித்தம், கிருபையோ நித்தம் நித்தம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புரண்டு பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். உறுதியை பற்றி கொண்டோ உண்மையை நம்பி உள்ளோ, உறுதியை பற்றி கொண்டோ உண்மையை நம்பி உள்ளோ. பூரண சமாதானம், பூரண சமாதானம், புவிதனில் தருபவரே, தினம் புவிதனில் தருபவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே. வல்லமையுள்ள தேவா, வல்லமையுள்ள தேவா, எல்லா வரங்களின் வந்தவனே, எல்லா வரங்களின் வந்தவனே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். நன்றி ஆண்டவரே, தகப்பனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்லவர், விடுதலை நாயகன், வெற்றியை தருகிறார். அவருக்கு நாங்கள் சேர்ந்து பாடுவோம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னை ஆனந்தம்
விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். பாடி பாடி மகிழே, தினமாடி ஆடி குதிப்பே, நான் பாடி பாடி மகிழே, தினமாடி ஆடி குதிப்பே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கே ஜீவிக்கிறார், எங்கே ஜீவிக்கிறார், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அழைத்துக் கொண்டார், அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அழைத்துக் கொண்டார், என் பாவம் அனைத்து மன்னித்தார், என் பாவம் அனைத்து மன்னித்தார், புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். தினம் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார், தினம் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார், சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன், செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன், எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன், கால மோதி ஜெயிப்பேன், கால மோதி ஜெயிப்பேன், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா, தகப்பனே, அப்பா, பிதாவே, அன்பான தேவா, ஸ்தோத்திரம் ராஜா. சேர்ந்து பாடுவோம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் நடந்தேன், எங்கே தேடி வந்தேன், எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் நடந்தேன், எங்கே தேடி வந்தேன், நெஞ்சார அழைத்து தங்கள் கொடுத்து நிழலாய் மாற்றி வைத்தேன், என்னை நெஞ்சார அழைத்து தங்கள் கொடுத்து நிழலாய் மாற்றி வைத்தேன், ஐயா நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே, தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கொண்டேன், தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கொண்டேன்,
நடத்துகிறேன். என்னை கலகாதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். ஐயா நன்றி, உமக்கு நன்றி, ஐயா நன்றி, எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே துணையான கேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. துணையான கேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அழைத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அழைத்தீரே. ஐயா நன்றி, உமக்கு நன்றி, ஐயா நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. என்னை மறவாத தெய்வம் ஆராதனை மகிமைக்கு பாத்திரரே. என்னை மறவாத தெய்வம் ஆராதனை மகிமைக்கு பாத்திரரே. ஐயா நன்றி, உமக்கு நன்றி, ஐயா நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன். உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம்படி செய்திடுவேன். உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம்படி செய்திடுவேன். ஐயா நன்றி, உமக்கு நன்றி, ஐயா நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே. நன்றி தகப்பனே, நல்லவர் நல்லவர் கிருபை நிறைந்தவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வானங்களோட சிங்காசனம் பூமியோட பாதப்படி என்று சொன்ன தேவனே, ஆண்டவரே, இவ்வளவு பெரிய தேவனே, எங்கள் தெய்வமாக கொண்டிருக்கிற என் தேவனே, உமக்கு நன்றி அளிக்கிறோம். நன்றி நன்றி ஆண்டவரே. ஆம் தகப்பனே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு சமீபமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, நீர் எங்களது ஆண்டவரே, நீர் எங்களது மெய்ப்பராய் இருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. நீர் எங்கள் மெய்ப்பராய் இருப்பதால் நாங்கள் தாட்சி அடையோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்கள் மெய்ப்பராய் இருந்து எங்களை வழிநடத்துவதற்காய் நன்றி ஆண்டவரே. இம்மட்டும் உதவின எபினேசர் இனிமேலும் உதவ போவதற்காய் நன்றி ஆண்டவரே. தேவ கிருபையினால் சூழ்ந்த ஆண்டவரே, தேவ அன்பினால் வழிநடத்துகிற தேவனே, உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. நானே சத்தியம் வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவனே, உமக்கு நன்றி ஏறடிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஏறடிக்கிறோம் தகப்பனே. நீர் நல்லவராய் இருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. நீர் நன்மை செய்வதற்காய் தீர்வதற்காய் நன்றி ஆண்டவரே. நீர் ஆண்டவரே ரொம்பவும் நல்லவராய் இருப்பதற்காய் நன்றி 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 ஆண்டவரே. ஆம் தகப்பனே, நாங்கள் என்ன செய்வோம் ஆண்டவரே? நாங்கள் கர்த்தருக்கு ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். எனக்கு நல்லவராய்
ரொம்ப நல்லவராயிருப்பவரே. பெரியவர் இயேசுவே நீர் பெரியவர். ஒடுக்கப்பட்ட நேரத்தில் துணையாக நின்றீரே. எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா தகப்பனே. இதோ இந்த வேலைக்காய் நன்றி எடுக்கிறோம் ஆண்டவரே. இன்றைய தினத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படி செய்து தந்த இந்த கிருபை சிலாக்கியதற்காய் நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் நீர் அசைவாடியதற்காய் நன்றி ஆண்டவரே. மீதம் உள்ள நேரத்தையும் என் கர்த்தர் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். என் தேவன் தாமே பொறுப்பேற்றி நடத்தும்படி கேட்டுக்கொண்டு இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் என்ற ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை இந்த நல்ல காலை வேளையில் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். சோத்திரம். இந்த வேளையிலும் கூட இந்த ஆராதனையிலே நாம் இணைந்து ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவரை பாடி ஆராதிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். அவர் ஆராதனையிலே பிரியப்படுகிறவர். அவர் ஆராதனை நாயகர். அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளை விடுவிக்கிறார். அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளை உயர்த்துகிறார். ஆகவே ஸ்தோத்திரம். நாம் இணைந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை ஒரு பாடலை பாடி அவரை ஆராதிப்போம். நமக்கு தெரிந்த ஒரு பழைய பாடல். ஸ்தோத்திரம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதை துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்திரிப்போம் என்கிறதான பாடலை சோதரர் நமக்கு குறிக்கப்பட்ட நேரத்தில் சரியாக நாம் பாடி அவரை ஆராதிப்போம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இணைந்து நாம் ஆராதிப்போமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்ல கரங்களை தட்டி ஆமென் ஹல்லேலூயா. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈன்றதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஆந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. சொல்லுங்க. ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஓடாய் நடந்தாலும்
ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சொல்லுங்களேன், அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வருமென்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வருமென்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, சொல்லுங்க, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே, சொல்லுங்களேன், துங்கவனேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும். தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த பாடகர் சொல்றார் பாருங்க, அற்புதமே அவர் நடத்துதலை. தேவ பிள்ளைகளை, அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார், நம்முடைய குமாரனுடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அவர் கடைசி வரை நடத்துவார். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் கூட வருவேன்னு சொல்லுவாங்க, வரமாட்டாங்க. கூட இருப்பேன்னு சொல்லுவாங்க, இருக்க மாட்டாங்க. ஆனா இறுதி வரை நம்மோடு கூட வருகிறவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு ஒருவர் தான். அதனால உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் இணைந்து சொல்வோமா, அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. கடந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம், 7 மாதங்களும் எங்களை அற்புதமாய் நடத்தி ஒவ்வொரு நாளும் எங்களை ஆச்சரியமாய் நடத்துகிறீர் ஆண்டவரே. வெள்ளம் போல சத்துரு எங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றி எங்களை அற்புதமாய் நடத்துகிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த பாடகர் சொல்றார் பாருங்க, அற்புதமே அவர் நடத்துதலை. தேவ பிள்ளைகளை, அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார், நம்முடைய குமாரனுடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அவர் கடைசி வரை நடத்துவார். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் கூட வருவேன்னு சொல்லுவாங்க, வரமாட்டாங்க.
கூட இருப்பேன்னு சொல்லுவாங்க, இருக்க மாட்டாங்க. ஆனா இறுதி வரை நம்மோடு கூட வருகிறவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு ஒருவர் தான். அதனால உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் இணைந்து சொல்வோமா, அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. கடந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம், 7 மாதங்களும் எங்களை அற்புதமாய் நடத்தி ஒவ்வொரு நாளும் எங்களை ஆச்சரியமாய் நடத்துகிறீர் ஆண்டவரே. வெள்ளம் போல சத்துரு எங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றி எங்களை அற்புதமாய் நடத்துகிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த பாடகர் சொல்லுகிறார், வாஞ்சைகள் தீர்த்திட அவர் வந்திடுவார். தேவஜனமே, நம்முடைய வாஞ்சை என்ன வாஞ்சை? பெரிய ஐஸ்வர்யவன் ஆயிரணும், பெரிய பணக்காரன் ஆயிரணும், பெரிய ஆளாயிரணும், அதான் வாஞ்சை. உண்மையான வாஞ்சை ஆண்டவரை பார்க்க வேண்டும், அவரை சந்திக்க வேண்டும், அவரோடு கூட பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். அதுதான் உண்மையாக ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு உண்மையான ஆசை, உண்மையான வாஞ்சை. ஆண்டவரே நீங்க எப்போ வருவீங்க? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, இந்த தேகத்தெல்லாம் தபிக்கிறோம், ஆனாலும் அவரோடு கூட போய் இருப்பதற்கு நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவர் சொல்லும் பொழுது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறோம், ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் நாட்கள் முடியும் வரை, சோத்திரம் சோத்திரம், என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையை ஆராதிப்பேன். அந்த பாடலை ஒரு பல்லவியை நம்ம பாடி அவரை மகிமைப்படுத்தி அவரை நாம் ஆராதிக்க போகிறோம். இந்த நேரம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு விலையேறப்பட்ட நேரம். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவாவுக்கு சொன்னார், அவனுக்கு ஒரு பொறுப்பையும் கொடுத்தார், கானான் தேசத்தை பங்கிடுகிற பொறுப்பு. அந்த பொறுப்பை அவன் முடிக்கிற வரையிலையும் அவனை விட்டு விலகவும் இல்லை, அவனை கைவிடவும் இல்லை. யாக்கோவை பார்த்து சொன்னார், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. அதே போல அவன் திரும்ப அந்த இடத்துல வந்து பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொள்ளுகிற வரையிலும் கர்த்தர் யாக்கோவை கைவிடலை. சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டி முடிக்கிற வரையிலும் கர்த்தர் அவனை கைவிடலை. நான் சொல்லுகிற கர்த்தர் உங்களையும் கைவிட மாட்டார், இறுதி வரை அவர் உங்களை நடத்துவார். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம் எல்லாரும் சேர்ந்து, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அந்த பல்லவியை பாடி நம்ம சொல்ல போற, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். சொல்லலாமா? ஆமென். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. வலது கரத்தை வைத்து ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா?
என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எபிரேயர் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே தேவதூதர்களை குறித்து, மோசேயை குறித்து, இன்னும் அநேக பரிசுத்தவான்களை குறித்து, பிரதான ஆசாரியனை குறித்தெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபத்தினுடைய ஆக்கியோன் அங்கே வெளிப்படுத்துகிற பிரதான காரியம், எல்லாவற்றை காட்டிலும் இயேசு பெரியவர். அவர் மோசையிலும் பெரியவர், அவர் ஆரோனிலும் பெரியவர், அவர் யோவானிலும் பெரியவர், அவர் தேவாலயத்திலும் பெரியவர். அவரை விட பெரியவர் யாருமே இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா எல்லா பவுலுடைய நிருபங்களிலும் ஆரம்பத்தில் அவர் தன்னை அறிமுகப்படுத்தி இருக்கிறதை அங்கே பார்க்க முடியும். ஆனால் எபிரேயர் நிருபத்தை பார்க்கும் பொழுது அங்கே யார் எழுதினா என்று சொல்லப்படல. அந்த எழுதின நபர் தன்னை அறிமுகப்படுத்தவும் இல்லை. ஏன்? அங்கே இயேசு பெரியவர் என்று சாராம்சம் இருக்கிறபடினால தன்னை அவர் காண்பிக்க விரும்பவில்லை. ஆகவே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு விஷயம் சொல்ல போறோம். பெரியவரே ஆராதனை, உயர்ந்தவரே ஆராதனை. அவரை ஆராதிப்போம். பெரியவரே ஆராதனை, உயர்ந்தவரே ஆராதனை, சகலவித வல்லமையும் உடையவரே ஆராதனை, சகலவித வல்லமையும் உடையவரே ஆராதனை. அடுத்து ரொம்ப முக்கியம், வல்லமையில் சாத்தானிலும் பெரியவரே ஆராதனை, வல்லமையில் சாத்தானிலும் பெரியவரே ஆராதனை. நான் சொல்லுகிறேன், இப்பொழுது பிரகடனம் செய்கிறேன், வல்லமையில் இயேசுவின் வல்லமை விட பெரிய வல்லமை இல்லை. அவருடைய வல்லமை ஒன்றுதான் பெரியது. இப்பொழுது நாம் ஆராதிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னம் மகிமையாக இறங்கிக் கொண்டிருக்கிறது. அவருடைய அபிஷேகத்தின் வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. அநேகருடைய பிசாசுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது, வியாதிகள் மறைகிறது, பில்லி சூனியங்கள் அழிகிறது, மந்திரவாதங்கள் அழிகிறது. தேசத்திலே கர்த்தரே தெய்வம் என்று சொல்லக்கூடிய நாட்கள் நெருங்கி வருகிற அந்த காலத்துல அவரை ஆராதிக்கிற நீங்கள், இயேசுதான் பெரியவர் என்று ஆராதிக்கிற நீங்கள், மரணத்தை ஜெயித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கு ஜீவிக்கிற அவர் உங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த ஆராதனை பார்க்கிற எங்களோடு கூட ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விடுதலை தேவையோ அதை கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். உங்கள் முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கிற மதில் சுவர்களை அவர் இடித்துக் கொண்டிருக்கிறார். ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு முன்பாக எந்த ஒரு வல்லமையும் எந்த ஒரு தடையும் நிற்க முடியாது. ஆராதிக்கிற பிள்ளைகளை அவர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். வல்லமையில் சாத்தானிலும் பெரியவரே ஆராதனை. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்னும் சில நிமிடங்கள் இருக்குது நமக்கு. ரீபாலா சாந்தான ரகமான துனமா இன்னொரு 5 நிமிடங்கள் இருக்குது. ரீபா துனா கபலபா. கத்தரை மகிமைப்படுத்துங்க, நல்லா மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. வல்லமையில இயேசுதான் பெரியவர். உலகம் இனி போக போக மோசமா தான் போகும். மிக வேதனைப்படுத்தக்கூடிய பயமுறுத்தக்கூடிய செய்திகள் தான் நமக்கு கடந்து வரும். ஆனால் ஆண்டவருக்கு தேடுகிறவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு. அவருடைய பிள்ளைகளுக்கு புகலிடம் கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரை உண்மையாய் ஆராதிக்கிற பிள்ளைகள் பயப்படுவதில்லை. ஆண்டவரை உண்மையாய் ஆராதிக்கிற பிள்ளைகள் கலங்குவதில்லை. ஆண்டவர் சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, என்னை தொட்டீங்களா ஆண்டவரே, என்னை நிரப்பினீங்களா ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனையில் எனக்கு ஒரு விடுதலை தந்துட்டீங்களா ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என் ஜீவ காலம் எல்லாம் உமக்காக மட்டுமே நான் வாழ்வேன் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போமா? எல்லாரும் நம்மை அர்ப்பணிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அர்ப்பணிப்போமா? எல்லாரும் அர்ப்பணிப்போமா? எல்லாரும் அர்ப்பணிங்க. நன்றி சொல்லி ஆண்டவர் அர்ப்பணிங்க. ரேபாலா தூரிபா ஷகதன மனரபலபா. ஹல்லேலூயா. வாலிப மகனே உன்னை அர்ப்பணி, வாலிப மகளே உன்னை அர்ப்பணி, அன்பு சகோதரனை சகோதரியை உன்னை அர்ப்பணி. சிலுவையிலே உனக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவுக்காக வாழ உன்னை அர்ப்பணி. ஹல்லேலூயா. ஆண்டவரே,
நான் உமக்காக இந்த உலகத்துல ஒரு வல்லமுள்ள சாட்சியாய் வாழணும். இந்த வேளையில என்னை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே, உங்க வல்லமையினால் நிரப்புங்க ஆண்டவரே. தேவ பிள்ளைகளை, ஆராதனை என்பது ஆண்டவரை உயர்த்துவது, ஆராதனை என்பது அவரை மகிமைப்படுத்துவது, ஆராதனை என்பது சோத்திரம் அவரை பெரியவர் என்று பிரகடனம் செய்வது, ஆராதனை என்பது அவரை நேசிப்பதற்கு அடையாளம். இந்த ஆராதனை தான் நம்ம அவர் பக்கத்துல கொண்டு போய் சேர்க்கும். வேதம் சொல்லுகிறது அவர் பரிசுத்தர் என்று. அந்த பரிசுத்தரை நாம் உயர்த்துவோமா? பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே, ஆராதனை கூறியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பே, ஆராதனை கூறியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பே. ஆவியானவர் இந்த வேளையில உணர்த்துகிறார். இந்த ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போதே சில நாட்களாய், சில ஆண்டுகளாய் தீராத சில பிரச்சனைகள், அது ஊழியமா இருக்கலாம், அது வியாபாரமா இருக்கலாம், அது ஒரு வேலையா இருக்கலாம், அது குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், எந்த காரியமா இருந்தாலும் ஆவியானவர் இந்த வேளையில உணர்த்துகிறார். இந்த வேளையில ஸ்தோத்திரம், நீண்ட நாட்களாய் தீராத சில பிரச்சனைகள் இந்த வேளையில மாறுகிறது. ரீபாலா சாந்து நீரிமன கபடபலபா, என் ஆவியில நிறைந்து நான் ஆவியானவர் சொல்லுகிறதை சொல்லுகிறேன். நீண்ட பல நாட்கள் ஒரு விடுதலைக்காக, ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிற உனக்கு இன்றைக்கு இந்த ஆராதனை வேளையில விடுதலை தருகிறார். ஹல்லேலூயா. நெடுங்காலமாய் காத்திருப்பது இளைப்பை உண்டு பண்ணும். விரும்புகிறது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். இன்றைக்கு நீ விரும்புகிறது வருகிறது. பெற்றுக்கொள் மகனே, பெற்றுக்கொள் மகளே. ரீபாலாபா, கைகளை தட்டி ஆவியில நிரம்பி நீ பெற்றுக்கொள். ரீபா தூனியா சந்தன ரமண பலம். அது மட்டுமல்ல, சோத்திர நீதிமொழிகள் 23:18 சொல்கிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. காரணம் ஏன் தெரியுமா? என்னை நேசித்தவர் நீரல்லவா, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தா. என்னை நேசிப்பவர் நீரல்லவா, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தா. சொல்லுவோம், பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே, பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் நீர் பரிசுத்தர். இன்னும் சில நிமிடங்கள் ஆராதனை கூறியவரே. கடைசியா உம்மை உயர்த்தி ஆராதிப்பே. அவரை ஆராதிக்கும் போது எவ்வளவு சந்தோஷம். ஆராதனை கூறியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பே. ஒரு அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்திருக்கிறார். இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்த ஆராதித்த உங்களுக்கு அதிசயமான காரியத்தை செய்திருக்கிறார். இன்றைய நாளின் தியானத்திற்காக சங்கீதம் 91:14 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. யாரெல்லாம் தேவன் மேல் வாஞ்சியாயிருக்கிறார்களோ அவர்களுக்கு விடுதலை உண்டு என்பதாக இந்த வசனம் அறிவுறுத்துகிறது, சொல்லுகிறது. தேவன் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல என்றும், மனம் மாறுவதற்கு அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே யாரெல்லாம் தேவன் மேல் வாஞ்சியாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக விடுதலை உண்டு என்பதை ஆணித்தரமாக இந்த வேத வசனம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆகவே தாவீது என்கிறதான பக்தன் தன்னுடைய வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள் அநேகம் சந்தித்தார். அப்படி சந்தித்த போதிலும் அவர் விடுதலை பெற்றுக் கொண்டதற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் அவர் தேவனிடத்தில் வைத்திருந்த வாஞ்சைதான். ஆகவேதான் சங்கீதம் 42:1 சொல்கிறது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறதை போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்பதாக வேதத்திலே தன் வார்த்தையினால் பதிவு செய்திருக்கிறார். ஒரு மான்
நீருக்காக தண்ணீருக்காக அலைந்தோடுகிறதை போல, அதை வாஞ்சித்து கதறுகிறதை போல என் ஆத்துமாவும் உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லுகிறார். மனிதனுக்கு தண்ணீருக்கும் காணல் நீருக்கும் உள்ள வித்தியாசம் தெரியும். மானுக்கு அப்படி தெரியாது. எப்படியாகிலும் அந்த காணல் நீரை தண்ணீர் என்று எதிர்பார்த்து அதை எட்டி பிடித்து விடலாம் என்று சொல்லி போராடி கொண்டே இருக்கிறது. அதை எட்டி பிடிக்க அது தள்ளி போய்கொண்டே இருக்கிறது. அப்படி இருந்தாலும் அதை விடாமல் தொடர்ந்து போய் பற்றி பிடிக்க முயற்சி செய்கிறது. அதை போலவே தேவன் மேல் அப்படி ஒரு வாஞ்சையாய் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உண்மையாகவே அப்படிப்பட்ட வாஞ்சை தேவன் மேல் நமக்கு வாஞ்சி இருக்குமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில நமக்கு விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, 1 நாளாகமம் 29:3 அதே தாவீது என்கிற பக்தர் சொல்லுகிறார், தேவனுடைய ஆலயத்திற்காக பொன் உடைமைகளை, வெள்ளியை, மரத்தாலான பொருட்களை, இன்னும் பலவிதமான காரியங்களை செய்தார். அதோடு மாத்திரமல்லாதபடிக்கு இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சியினால் எனக்குண்டான, அதாவது தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் பிள்ளைகளுக்கு உண்டான வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் கூட தேவனுடைய ஆலயத்திற்கென்று தாராளமாக எடுத்து கொடுக்கிறார். அப்ப என்ன சொல்லுகிறார்? இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சியினால் எனக்கு உண்டானதையும் நான் தருகிறேன் என்று சொல்லி செய்கிறார். அப்ப தேவன் மேல் வாஞ்சியா இருக்கிறார் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தேவ ஆலயத்தின் மேல் வாஞ்சியா இருக்கிறார். அந்த வாஞ்சி தான் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வந்தது. அதோடு மாத்திரமல்லாதபடிக்கு மூன்றாவதாக ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 2:3 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சத்தியம் தான் திருவசனம். இந்த திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருக்கிற போது நிச்சயமாய் நமக்கு விடுதலை உண்டு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே தாவீது என்கிற பக்தர் சொல்லுகிற போது சொல்லுகிறார், உம்முடைய வேதம் மாத்திரம் எனக்கு மனமகிழ்ச்சியா இல்லாமல் இருந்திருக்குமானால் என் துக்கத்திலே நான் அழிந்திருப்பேன், மாண்டிருப்பேன், மடிந்திருப்பேன் என்பதாக சொல்லுகிறார். ஆம், இந்த வேத வசனம், இந்த கர்த்தருடைய வார்த்தை, இந்த திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால் நமக்கு எவ்வளவு பெரிய வேதனையா இருந்தாலும், துக்கமாயிருந்தாலும், பாரமாயிருந்தாலும் மடிந்து போகாமல் காத்து கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை இந்த திருவசனம் செய்கிறது. ஆகவே இந்த திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருக்கிற போது நமக்கு விடுதலை உண்டு. இந்த நாளிலே நாம் தியானித்த சத்தியத்தின் வாயிலாக ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் தேவன் மேல் நமக்கு வாஞ்சியும், தேவ ஆலயத்தின் மேல் நமக்கு வாஞ்சியும், தேவ வசனத்தின் மேலே நமக்கு வாஞ்சியும் இருந்தால் நிச்சயம் நமக்கு விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே இந்த சத்தியத்தின் சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு ஆண்டவரே, தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, வியாபாரங்கள், தொழில்கள், சபைகள், ஊழியங்கள் எதிலெல்லாம் விடுதலை இல்லையோ அவர்கள் உம்மீது வாஞ்சியும், உம்முடைய ஆலயத்தின் மீது, உம்முடைய வசனத்தின் மீது வாஞ்சியை வைக்கிற போது அவர்களுக்கு விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுவீராக என்று ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். Praise Lord to everybody who's watching with us right now. And first of all, I would like to thank God for giving me this opportunity, and Pastor Raja and Pastor Samuel as well for providing me with this opportunity to praise God together. Now let's sing a song and praise the Lord.
எங்களை இம்மட்டுமாய் நடத்துறீங்க ஆவியானவரே. கஷ்டத்திலும் துன்பத்திலும் ஆவியானவரே, நாங்கள் எவ்வளோ ஒரு பேடான சிச்சுவேஷனாக இருந்தாலும் ஆவியானவங்களை இம்மட்டுமாய் காத்து வளர்த்துக்காக நன்றிங்க ஆவியானவரே. நமக்கு மறைவாக ஒன்றும் இல்லை ஆவியானவரை துதிக்கிறோம் ஆவியானவரே. We're going to sing, Lord, and worship together. Lord Master, we know, Lord Father, we're physically apart, Lord Father, but Lord Jesus, we're spiritually together, and that's all that matters, Lord Father. We thank you, Lord Jesus. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தேவனுடைய ஜனங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய சமாதானமும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் உங்களிலே பெருகுவதாக. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலே மனுக்குலத்தின் சுதந்திரம் என்கின்ற ஒரு தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். ஆமென். அப்படி தலையை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. தெய்வமே உமக்கு நன்றி.
கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை காத்தி கர்த்தர்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தினீர், எங்களை தைரியப்படுத்தினீர். எல்லா விதமான நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் நடத்திய அந்த ஆண்டவர் இனியும் எங்களை நடத்தி மகிமையான காரியங்களை செய்ய நீர் எங்களுக்கு போதுமான தேவனாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையை கேட்கின்ற இப்போதெல்லாம் கேட்பார்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஆண்டவரே அவங்க வேண்டிய காரியங்களை கர்த்தர் செய்து நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீங்க கொண்டு நடத்துங்க. உடைய கரத்திலே கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இதனாலே மனு குலத்தின் சுதந்திரம் ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எண்ணப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அடிமையாக இருந்தார்கள். அந்த அடிமை நிலையிலிருந்து ஆண்டவர் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி ஆண்டவர் அவர்களுக்கென்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு அவர்களை கொண்டு வந்தார். வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தார்கள். அதற்கு பின்பாக கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டான சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்தார். அப்படி கொடுப்பதற்கு முன்பாக இந்த வசனத்தை நாம் வாசித்தோம் இல்லையா? இந்த கில்கால் என்கின்ற இடத்தில் இருந்துதான் முழு கானான் தேசத்தை சுதந்திரித்தார்கள். அந்த கில்காலை குறித்து அதனுடைய முன்பகுதி இப்படி சொல்கிறது பாருங்க. இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். ஒருவேளை அன்றைக்கு யோசுவாவுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையாக இருக்கலாம். அதே நாம் இன்றைக்கு நமக்கென்று எடுத்துக்கொண்டு நாம் விசுவாசிப்போம் என்று சொன்னால், இன்றைக்கும் எகிப்தின் நிந்தை இல்லாதபடிக்கு புரட்டி போடுவது. எகிப்துடைய நிந்தை நமக்கு தெரியும். அடிமைத்தனம், அலைந்து திரிவது, ஒண்ணுமே இல்லாமல் இருப்பது, சுதந்திர வாழியாக இல்லாமல் இருப்பது என்பதுதான் எகிப்தின் நிந்தை. எகிப்திலே அவர்கள் நிந்திக்கப்பட்டார்கள், அவர்கள் நஷ்டப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள், கொடுமையாய் கஷ்டத்தை அனுபவித்தார்கள். பல வருத்தங்கள், குறைவுகள், தோல்விகள், பலவீனங்கள் எதையும் அவர்களால் சுதந்திரமாய் அனுபவிக்க முடியவில்லை. நம்முடைய தேசம் கூட அப்படித்தான் இருந்தது. ஆனால் கூட ஆண்டுடைய கிருபையினால் நம்முடைய தேசமாகிய இந்திய தேசத்திற்கும் ஆண்டவர் சுதந்திரத்தை கட்ட தந்தார். கர்த்தரை துதிக்கிறோம். We love my India. நாம் கர்த்தரை நேசிக்கிறோம். நாம் இந்திய தேசத்தை நேசிக்கிறோம். வருகிற 15ஆம் தேதி, ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினம் இல்லையா? அதற்கு முன்பாகவே நம்முடைய தேசத்துடைய சுதந்திர தின வாழ்த்துக்களை அட்வான்ஸாக நாம் சொல்லிக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். முன்கூட்டியே நமது சுதந்திர தின வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இந்த நாளிலே இந்த தேசத்தை யோசுவாவின் நாட்களிலே சுதந்திரித்தது போல ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் பல நன்மைகளை ஆண்டவர் சுதந்திரிக்க கர்த்தர் செய்வாராக. தேவன் அப்படிப்பட்ட சுதந்திரத்தை கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறார். கில்கால் என்கின்ற இடத்தில் வைத்திருந்தார். அது ஒரு ராணுவ தளத்தை போன்ற ஒரு இடம். அங்கிருந்துதான் பல வெற்றிகளை பெற்றார். அதற்கு முன்பாக 7வது வசனம் இப்படி சொல்லுது பாருங்க. அவர்களுக்கு பதிலாக அவர் எழும்ப பண்ணின அவர்கள் பிள்ளைகளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தார்கள், அலைந்து திரிந்தார்கள் வனாந்தரத்திலே. அவர்களுக்கு பதிலாக இன்னொரு சந்ததியை அங்கே கர்த்தர் எழும்ப பண்ணுகிறார்.
இந்த நாளிலே நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன என்று சொன்னார், இந்த நாட்களிலே நீங்கள் நானும் கில்கால் போன்ற இடத்திலே நாம் நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். தேசத்தை சுதந்திரிப்பதற்கு, வெற்றியை சுதந்திரிப்பதற்கு, ஆத்மாவை சுதந்திரிப்பதற்கு, நன்மையை சுதந்திரிப்பதற்கு, நாம் மட்டுமல்ல நம்மை சார்ந்தவர்களையும் சுதந்திரிக்க வைப்பதற்கு ஏதுவாய் நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். கர்த்தர் நல்லவர். இந்த ஆயத்தம் ரொம்ப முக்கியம். என ஆண்டவர் எசேக்கியா தீர்க்கதரிசனத்துல சொல்லும் போது 37வது அதிகாரம் 1வது வசனம், அங்கே கர்த்தர் எசேக்கியாவை ஆவிக்குள்ளாய் மாற்றி வெளியிலே கொண்டு வருகின்றார். வெளியிலே கொண்டு வந்து உலர்ந்து போயிருக்கின்ற எலும்புகளை பார்த்து தீர்க்கதரிசனம் உரைக்கும்படியாய் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஜனமாக இருக்கலாம், ஊழியர்களாக இருக்கலாம், தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இன்றைக்கு நம்மளை ஒரு புதிய சந்ததியாக எழும்பும்படியா, தேவனுக்காக எழும்பும்படியா, கர்த்தருக்காக எழும்பி சுதந்திரிக்கும்படியா ஆண்டவர் நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இன்னும் உங்களை ஆவியிலே, இன்னும் ஆவி வரங்களிலே, அபிஷேகத்திலே, வல்லமையிலே, கிருபையிலே கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்தி எழுப்ப வைப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் நிந்தை புரட்டி போடக்கூடிய நாட்களாக கர்த்தர் சீக்கிரத்திலே மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்களும் நானும் முதலாவது நாம் யாராக இருக்கிறோம் என்பதை குறித்து வேதவசனம் என்று சொல்லிக்கிறது பாருங்க. ஒரு அழகான ஒரு வேத பகுதி, நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி, ரோமர் 8வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் நான் உங்களுக்காக வாசித்து சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோட கூட சாட்சி கொடுக்கிறார். நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொல்லி ஆவியானவர் சாட்சி கொடுக்கின்றார். எப்படி தேவனுடைய பிள்ளைகளாய் மாறணும் என்று சொல்லி வேதவசனம் யோவான் 1:12 சொல்லுகிறது. எப்படி தேவனுடைய பிள்ளைகளாய் மாறினோமாம்? விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். இன்றைக்கும் அப்படித்தான், இனி வருகிற ஒரு பெரிய கூட்டமும் அப்படித்தான். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்து எனக்காய் கடந்து வந்தார், என்னுடைய பாவ சாபங்களுக்காய் அவர் பரிகாரியாய் மாறினார், இப்பொழுது நான் அதை விசுவாசிக்கிறேன், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய எல்லா பாவங்களுக்காக மரித்து இப்பொழுது என்னை அவருடைய பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார் என்பதை விசுவாசிக்கும் போதுதானே, இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும் போதுதானே என்ன உண்டாயிருக்கிறது? தேவனுடைய பிள்ளை என்கின்ற அதிகாரம் உண்டாயிருக்கிறது. யோவான் 1:12 அதைத்தான் சொல்லுகிறது. இன்னும் நாம் தேவ ஆவியினாலே நடத்தப்படும் போது ஆவியானவர் கூடவே இருந்து சாட்சி சொல்லுகிறார், நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளை, வானத்தையும் பூமியும் படைத்தவருடைய பிள்ளை, வானத்திற்கும் பூமிக்கும் சொந்தக்காரருடைய பிள்ளை, வானங்களுக்கு சொந்தக்காரராக இருக்கின்ற ஆமென் மேலான தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட சாட்சி சொல்லுகிறார். சாட்சி சொல்வது மட்டுமல்ல, பாருங்க 17வது வசனம், நாம் பிள்ளைகளானால் சுதந்திரராமே. அடுத்து, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராமே. ஆமென். ஹல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க, 17வது வசனம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் இல்லையா? அப்ப தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் போது நீங்கள் நானும் சுதந்திரர் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம். நாம் சுதந்திரவாளியாக மாறி இருக்கிறோம், நாம் சுதந்திரமாய் மாறி இருக்கிறோம். காரணம் என்ன என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். ஆகையால் சுதந்திரிக்க வேண்டும். ஒருவேளை இந்த நாட்கள், இனி வருகிற நாட்கள் நாம் சுதந்திரிக்க வேண்டும். எதை சுதந்திரிக்க வேண்டும்? ஆத்துமாக்களை சுதந்திரிக்க வேண்டும், ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டும், விடுதலை இல்லாதவர்களுக்கு விடுதலையை ஆமை கொடுக்கும்படியாக விடுதலையை சுதந்திரிக்க வேண்டும், சுகத்தை சுதந்திரிக்க வேண்டும், சமாதானத்தை சுதந்திரிக்க வேண்டும், வேலையை சுதந்திரிக்க வேண்டும், நன்மையை சுதந்திரிக்க வேண்டும். என்னென்ன பூமியுடைய அத்தனை காரியங்களை சுதந்திரிக்க வேண்டுமோ சுதந்திரிக்க வேண்டும். ஆகையால் இந்த நாளிலே கர்த்தரை சுதந்திரிக்க கர்த்தரை வைப்பாராக, அந்த சிந்தையை கர்த்தர் கொடுப்பாராக. சுதந்திரிப்பது மட்டுமல்ல, அடுத்த வேதவசனம் சொல்லுகிறது, இக்காலத்தின் அந்த 8வது அதிகாரத்துல அதனுடைய 18வது வசனம் பாருங்க. ஆதலால் இக்காலத்தின் பாடுகள்
இனி நம்மளுக்கு வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இப்போ இருக்கிற இந்த உலகத்துல நாம் சுதந்திரிக்கிற காரியங்கள் வேற. இனி வரக்கூடிய உலகம், இனி வரக்கூடிய ராஜ்யம், இனி வரக்கூடிய மகிமை, இனி வரக்கூடிய பலன், அவை நிறையா அது மேலானது, அது உயர்ந்தது, அது மாறாதது. அந்த மகிமையை ஒப்பிட்டு பார்ப்போம் என்று சொன்னால் ஒன்றை இந்த பூமியில நம்மளால் அதற்கு ஈடாக எதையும் சொல்ல முடியாது. ஆகையால் இனி வரும் பலனும் அவ்வளவு மகிமையுள்ளதான் இருக்கிறபடினால் நீங்கள் நானும் மேலான ராஜ்யத்தை, நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிப்போ என கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம மட்டுமல்ல, இந்த முழு மனுக்குலத்திற்காக நமக்காக மட்டும் இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை இல்லையா? எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மரித்தார். எல்லாருக்காகவும் அவரே பரிகாரியாய் மாறினார். இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனை என்ன என்று சொன்னால் பாவத்திலிருந்து விடுதலையாக முடியவில்லை, சாபத்திலிருந்து விடுதலையாக முடியவில்லை. இது எப்படி மாறும் என்று சொல்லி பல நம்பிக்கையினரை ஓடுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி மாற்றங்களை கர்த்தர் உண்டாக்கி ஒரு புதிய மனுஷனை மாற்றி தேவனுடைய பிள்ளையாக கர்த்தர் கொண்டு வருகிறார். அப்படி கொண்டு வரும்போது தானே கர்த்தருடைய பிள்ளை என்கின்ற அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய சகல ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் சுதந்திரிக்க செய்வார். வெற்றி இல்லையா? கர்த்தர் வெற்றியை தருவார். பலவீனமா இருக்கிறோமா? கர்த்தர் பலனை தருவார். பயந்து போய் இருக்கிறோமா? ஆண்டவர் தைரியத்தை தருவார். சொல்வீர்கள் எல்லாம் கர்த்தர் சுதந்திரிக்க செய்வார். ஆகையால் இந்த முழு மனுக்குலமும் நம்மை எப்படி அடிமையா இருக்கிறதோ, அதிக இடங்கள்ல அதிகமான ஜனங்கள் இந்த முழு மனுக்குலமும் நம்மை ரட்சிக்கப்பட வேண்டும். முழு மனுக்குலத்துக்கும் ரட்சிப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த முழு மனுக்குலத்திற்கும் அவரே சுதந்திரத்தை கொடுக்க இந்த பூமிக்கு கடந்து வந்தார். அவரால் மட்டுமே மனுக்குலத்தினுடைய வாழ்வுக்கு உண்டான சுதந்திரத்தை கொடுக்க முடியும். ஆகையால் இந்த முழு மனுக்குலத்தினுடைய சுதந்திரத்திற்காக நீங்கள் நான் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். தேவனுக்கு ஆயத்தமாவோம். வாக்குத்தத்தங்களை எடுத்து அறிக்கை செய்வோம். கர்த்தருடைய தேசத்துடைய மனுக்குலத்தை கர்த்தர் சுதந்திரிக்க செய்வாராக. அடுத்த வேதவசனம் சொல்கிறது, இக்காலத்தின் அந்த 8வது அதிகாரத்துல அதனுடைய 18வது வசனம் பாருங்க. ஆதலால் இக்காலத்தின் பாடுகள் இனி நம்மளுக்கு வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இப்போ இருக்கிற இந்த உலகத்துல நாம் சுதந்திரிக்கிற காரியங்கள் வேற. இனி வரக்கூடிய உலகம், இனி வரக்கூடிய ராஜ்யம், இனி வரக்கூடிய மகிமை, இனி வரக்கூடிய பலன், அவை நிறையா அது மேலானது, அது உயர்ந்தது, அது மாறாதது. அந்த மகிமையை ஒப்பிட்டு பார்ப்போம் என்று சொன்னால் ஒன்றை இந்த பூமியில நம்மளால் அதற்கு ஈடாக எதையும் சொல்ல முடியாது. ஆகையால் இனி வரும் பலனும் அவ்வளவு மகிமையுள்ளதாக இருக்கிறபடினால் நீங்கள் நானும் மேலான ராஜ்யத்தை, நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிப்போ என கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம மட்டுமல்ல, இந்த முழு மனுக்குலத்திற்காக நமக்காக மட்டும் இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை இல்லையா? எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மரித்தார். எல்லாருக்காகவும் அவரே பரிகாரியாய் மாறினார். இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனை என்ன என்று சொன்னால் பாவத்திலிருந்து விடுதலையாக முடியவில்லை, சாபத்திலிருந்து விடுதலையாக முடியவில்லை. இது எப்படி மாறும் என்று சொல்லி பல நம்பிக்கையினரை ஓடுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி மாற்றங்களை கர்த்தர் உண்டாக்கி ஒரு புதிய மனுஷனை மாற்றி தேவனுடைய பிள்ளையாக கர்த்தர் கொண்டு வருகிறார். அப்படி கொண்டு வரும்போது தானே கர்த்தருடைய பிள்ளை என்கின்ற அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய சகல ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் சுதந்திரிக்க செய்வார். வெற்றி இல்லையா? கர்த்தர் வெற்றியை தருவார். பலவீனமா இருக்கிறோமா? கர்த்தர் பலனை தருவார். பயந்து போய் இருக்கிறோமா? ஆண்டவர் தைரியத்தை தருவார். சொல்வீர்கள் எல்லாம் கர்த்தர் சுதந்திரிக்க செய்வார். ஆகையால் இந்த முழு மனுக்குலமும் நம்மை எப்படி அடிமையா இருக்கிறதோ, அதிக இடங்கள்ல அதிகமான ஜனங்கள் இந்த முழு மனுக்குலமும் நம்மை ரட்சிக்கப்பட வேண்டும். முழு மனுக்குலத்துக்கும் ரட்சிப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த முழு மனுக்குலத்திற்கும்
அவரே சுதந்திரத்தை கொடுக்க ஆமென் இந்த பூமிக்கு கடந்து வந்தார். அவரால் மட்டுமே ஆமென் மனுக்குலத்தினுடைய வாழ்வுக்கும் நல்ல சுதந்திரத்தை கொடுக்க முடியும். ஆகையால் இந்த முழு மனுக்குலத்தினுடைய சுதந்திரத்திற்காக நீங்கள் நான் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். தேவனுக்கு ஆயத்தமாவோம். வாக்குத்தத்தங்களை எடுத்து அறிக்கை செய்வோம். கர்த்தருடைய தேசத்துடைய மனுக்குலத்தை கர்த்தர் சுதந்திரிக்க செய்வாராக. தலையை பார்த்து ஜெபிக்கலாமா? உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லா நிந்தையும் இயேசுவின் நாமத்தினால் மாறும். ஹல்லேலூயா. அடிமைத்தனங்கள் மாறும். எஸ் பிரைஸ் தி லார்ட். பலவீனங்கள் மாறும். எப்படி விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கிறேன். நீங்கள் என்னோடு கூட இணைவீர்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. எஸ் பிரைஸ் தி லார்ட். ஜெபத்தில் இணைவீர்கள் என்று சொன்னார். ஆமென். கேட்கும் போதே ஆமென் எப்போ நீங்க கேட்கிறீங்களோ அப்பொழுதே ஒரு பெரிய மாற்றங்கள் வரும். தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அடிமைத்தனத்தின் நுகத்தை ஆண்டவர் புரட்டி போடுகிறவர், மாட்டி போடுகிறவர். இயேசுவின் நாமத்தினால் அடிமைத்தனத்தின் நுகம் புரட்டப்படுவதாக, மாற்றப்படுவதாக. ஹல்லேலூயா. விடுதலை இல்லையே, என் வாழ்க்கை இப்படி இருக்குது, இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. அது மட்டுமல்ல, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே யாரையெல்லாம் கர்த்தர் தம்முடைய பிள்ளையாய் மாற்றிருக்கிறீரோ இந்த நாட்களிலே கில்கால் என்கின்ற இடத்திலே யோசுவாவையும் தம்முடைய ஜனங்களையும் ஆயத்தப்படுத்துகிறீரையா. அந்த இடத்திலிருந்து கானான் தேசத்தை சுதந்திரிக்க செய்தி இப்பொழுது தகப்பனே இருக்கிற இடங்கள்ல அந்த இடம் கில்காலாய் மாறட்டும். தேவனுக்கு நேராய் ஆயத்தப்படுகிற இடமாய் மாறட்டும் ஆண்டவரே. எங்கள் தேசம் விஸ்தாரமாய் விசாலமாய் இருக்கிறது. ஓ நாங்கள் தேசத்தை சுதந்திரிக்க, வெற்றியை சுதந்திரிக்க, ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க, நன்மையை சுதந்திரிக்க. ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் அனுக்கிரகம் செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் எந்த காரியங்கள் எல்லாம் சுதந்திரிக்க வேண்டுமோ அத்தனையும் சுதந்திரிக்க செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். சுதந்திரித்து ஆண்டவரே இந்த பூமியிலே சமாதானமாய் வாழ வையும், ஆசீர்வாதமாய் வாழ வையும், தைரியத்தோடு வாழ வையும், வெற்றியோடு வாழ வையும். ஹல்லேலூயா. குறைவில்லாமல் வாழ வையும், நன்மையோடு கூட வாழ வையும். எஸ் பிரைஸ் காட். கர்த்தர் நீரடி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே இந்த முழு மனுக்குலமும் ஆமென் சுதந்திரம் இயேசு கொடுக்கிற சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டு ஹல்லேலூயா நித்திய காலமாய் சுதந்திரவாளியாய் மாறுபடியா ஜெபிக்கிறோம். எஸ் கர்த்தர் செய்வதற்காய் நன்றி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்கின்ற ஒருவேளை ஊழியர்கள் தேவனுடைய மக்களாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். ஆமென் ஆண்டவரே. இயேசுவினால் வரும் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கூட மன நிறைவோடு கூட கர்த்தர் வாழ வைப்பதற்காய் ஸ்தோத்திரம். உடைய கரத்திலே கொடுக்கிறோம். ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். மே காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்களோடு கூட இணைந்து தேவனை மகிமைப்படுத்துவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்த வாய்ப்புகளை உணர்ந்து அவருக்கு மகிமை செலுத்துகின்றேன். அன்போடு கூட அழைத்த அன்பு உள்ளங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு விசை கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அல்லாமலும் 2 பேராவது 3 பேராவது இயேசு கிறிஸ்துவாகிய என்னுடைய நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் மெய்யாகவே நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் உமக்கு கொடாகோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல வேளையிலே நீர் எங்களோடு கூட பேசுவீராக. உமது அன்பின் மகிமைக்குள்ளாக எங்களை அந்த நீச்சல் ஆழங்களுக்குள்ளாக எடுத்து செல்வீராக. தொடர்ந்து நீர் பேசும், நீர் கிரியை செய்யும், நீர் உம்மை மகிமைப்படுத்தும், இன்னமும் மகிமைப்படுத்திக் கொள்ளும். என்னை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக, தொடர்ந்து பேசுவாராக. அருமையானவர்களே, நாம் வாழ்கின்ற இந்த காலகட்டமானது மிகவும் நெருக்கமான ஒரு காலகட்டமாய் இருக்கிறதை நாம் அறிவோம். இந்த பேண்டமிக் COVID-19 என்று சொல்லப்பட்டதான இந்த கொள்ளை நோய் நிமித்தமாக ஒரு பெரிய பொருளாதார சீர்குலைவு அகில உலகமும் சந்திக்க வேண்டியதான ஒரு அவல நிலையிலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது நிமித்தமாக அநேகருக்கு வேலை வாய்ப்பு இல்லாத சூழ்நிலையிலே தள்ளப்பட்டதை நாம் அறிவோம். அருமையானவர்களே, எதிர்காலம் எப்படிப்பட்டதாய் இருக்குமோ என்று சொல்லி அநேக கேள்விக்குறிகளோடு கூட
வாழ்க்கை வாழக்கூடியதான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக ஒவ்வொரு நபரும் தள்ளப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்றாங்க, இந்த ஆண்டு மாத்திரம் ஏறக்குறைய 85 லட்சம் மாணவ மாணவியர்கள் ஃப்ரெஷ்ஷா தங்களுடைய கல்லூரி படிப்புகளை முடித்துவிட்டு வேலைக்காக அவர்கள் கடந்து வருகிறார்கள் என்று சொல்லி கூறுகிறார்கள். அருமையானவர்களே, அவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். 85 லட்சம் யோசித்து பாருங்க, எப்படி என்ன ஆகும்னே தெரியாத ஒரு காலகட்டம். கடந்த நாட்கள்ல குவைத் தேசத்துல ஒரு அறிக்கையை விட்டார்கள். 8 லட்சம் இந்தியர்கள் அவர்கள் வேலை இல்லாமல் மறுபடியும் அவர்கள் தாயகத்துல அவங்க கடந்து செல்றாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த 8 லட்சம் பேர் மறுபடியும் இந்தியாவுக்கு வந்து வேலை இல்லாம இருக்கிறது எவ்வளவு ஒரு கஷ்டமான காரியம். இங்க இருக்கிறவங்களுக்கே வேலை கிடையாது அப்படின்னா, அருமையானவர்களே, நாம் இருக்கிற காலங்களில் ஒரு பெரிய பஞ்ச காலத்தை நாம் பார்க்கிறோம். பெரிய பண பொருளாதார நெருக்கடியான ஒரு சூழ்நிலையை நாம் சந்திக்க நேரிடுகின்றது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வறட்சியான காலங்களில் ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து அவர் என்ன செய்கின்றாராம், இந்த பஞ்ச நாட்களிலே தேவன் நம்மை காக்க வல்லவராய் இருக்கிறார். காக்க வல்லவராய் இருக்கிறார். அருமையானவர்களே, தேவன் எப்படியெல்லாம் இந்த வறட்சியான நாட்களில் நம்முடைய எலும்புகளை நினமுள்ளதாக்கி நம்மை புஷ்டியும் பசுமையுமான ஒரு வாழ்க்கைக்கு நேராக வழி நடத்துகிறார் என்பதை நான் வேதத்தின் வாயிலாக ஒரு சில வசனங்களின் மூலமாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமாக ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, முதலாவதாக தேவன் இந்த பஞ்ச நாட்களில் யாரை காக்கிறாராம்? சங்கீதத்தின் புஸ்தகம் 33ஆம் சங்கீதம் 18, 19 ஆகிய வேத வாக்கியங்களை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களை காக்கும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறதாம். ஹல்லேலூயா. இதுல 2 காரியத்தை நம்ம பார்க்கலாம். முதல்ல அவருக்கு பயப்படுகின்ற பயம். இரண்டாவதாக அருமையானவர்களே, தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும். எங்க பார்த்தாலும் பயம். ஐயோ என்ன செய்யட்டும், தொடுறதுக்கு பயம், பேசுறதுக்கு பயம், பக்கத்துல நிக்கிறதுக்கு பயம், எல்லாமே பயம். அருமையானவர்களே, எப்படியாவது இந்த தொற்று வியாதி விட்டு நம்ம விலகி நம்மை காத்து கொள்ள வேண்டுமே என்று சொல்லி ஒவ்வொருவரும் பயந்து நடுங்குகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, பயம் வேதனை உள்ளது. பயம் வேதனை உள்ளது. நான் இன்றைய நாளின் காலை வேளையில் கூட நான் வேலை பார்க்கிற ஸ்தலத்திலே ஒரு அருமையான நபரை சந்திக்க கடந்து சென்றேன். கடந்து செல்லும் பொழுது நான் பார்த்தது எனக்கு பரிதாபமா இருந்தது. ஏனென்றால் அவருடைய பகுதியிலே உள்ளுக்கு கதவை பூட்டிட்டு மெதுவா அப்படியே உள்ளுக்கு பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். நான் கேட்டேன், என்ன சார், ஏன் இப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க? எல்லாம் பயம்தான், எல்லாம் பயம்தான். யாரெல்லாமோ வராங்க போறாங்க, ஏதாவது தொற்றி விடக்கூடாது என்று சொல்லி அவர் சொன்னது. அருமையானவர்களே, எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பா இருந்தது, பரிதாபமா இருந்தது. ஏன்னா ஆண்டவர் தான் நம்மளை பாதுகாக்கணும். நம்ம எப்படி இருந்தாலும் நம்மை பாதுகாக்கிறது அவர்தான் பாதுகாக்க முடியும். அருமையானவர்களே, சரி, இந்த வேத வசனம் கூறுகின்றது தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள். அருமையானவர்களே, முதலாவது தேவனுக்கு பயப்படுகின்ற பயம் நமக்கு அவசியம். தேவனுக்கு பயப்படுகின்ற பயம் என்பது என்ன? நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 13வது வாக்கியம் கூறுகின்றது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் என்று சொல்லி. தீமையானவைகளை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம். ஆண்டவரே, இது உங்களுக்கு பிரியமா இருக்காது, நான் இதை செய்தேன்னா நான் உங்களை துக்கப்படுத்துவதை போல நான் உணர்கிறேன், ஆகவே இது உங்களுக்கு பிடிக்காது, அதனால நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்முடைய பொல்லாத வழிகளை எல்லாம் விட்டு விலகி வாழ்க்கை வாழ எப்பொழுது மனதை செலுத்துகிறோமோ, எப்பொழுது கவனம் செலுத்துகின்றோமோ, அதுதான் தீமையை விட்டு விலகுகிற ஒரு அனுபவம்.
வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது யோபுவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே பக்தனாகிய யோபுவை குறித்து வேதம் கூறுகின்றது. அவர் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டார். ஆதியாகமம் 39:9 வாசித்து பார்க்கும் பொழுது யோசேப்பு என்கிற வாலிபன் தன்னை நெருங்கி நின்றதான பாவ சோதனையை அவர் எப்படி செய்தாராம்? அதை மேற்கொள்ளும்படியாக அந்த இடத்தை விட்டு ஓடி போனாராம். நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அவருக்கு நெருக்கமாய் கடந்து வந்த பாவ சோதனையை அவர் மேற்கொள்ள கிரியைகளை நடப்பித்தார். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு காரியம்தான் தேவனுக்கு பயப்படுகின்ற பயமாய் இருக்கிறது. தேவனுக்கு பயப்படுகின்ற பயமாய் இருக்கிறது. இப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் என்ன செய்வாரா? பஞ்ச காலத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அல்லேலூயா. முதல்ல அவருக்கு பயப்படணும். இரண்டாவது, அதிலே எழுதி இருக்கிறது, தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும். இன்னைக்கு நம்ம அநேக காரியத்துக்காக காத்திருப்போம். ஒரு டாக்டரை மீட் பண்ணணும்னா உடனே அங்க அப்பாயின்மெண்ட் எல்லாம் கிடைக்காது. நம்ம கியூல வெயிட் பண்ணணும். அருமையானவர்களே, ஒவ்வொரு காரியத்துக்கும் வெயிட் பண்ணுவோம். ஒரு உயர் அதிகாரியை பார்க்கணும்னா, ஒரு எம்எல்ஏ பார்க்கணும்னா, ஒரு எம்பியை பார்க்கணும்னா எவ்வளவோ காலங்கள் வெயிட் பண்ணி அவங்க கிட்ட அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி நம்ம கடந்து செல்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபைக்கு நீ காத்திருக்க வேண்டும் என்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, கிருபைக்கு எப்படி காக்க முடியும்? வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 22, 23 ஆகிய வேத வாக்கியங்களை பார்க்கும் பொழுது நாம் நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அது காலைதோறும் புதியவைகளாயிருக்கிறது. அங்கே சங்கீதம் 90ஆம் சங்கீதம், அது மோசேயினுடைய ஜெபம். அது சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய சங்கீதம் அல்ல, தேவனுடைய மனிதனாகிய மோசேயினுடைய ஜெபம். அதிலே அவர் கூறுகின்றார், நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் உண்மையில் மகிழ்ந்து களி கூறும்படிக்கு காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும் என்று சொல்லி அவர் கூறுகிறார். ஹல்லேலூயா. வாழ்நாள் எல்லாம் மகிழ்ச்சிக்குள்ளாக தேவன் நம்மை நடத்துவார். அருமையானவர்களே, இந்த உலகமே அழிந்து போகலாம், ஆனா நீங்க அழிய மாட்டீங்க. உங்களை ஒருத்தர் அசைக்க முடியாது. உலகமே சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு இருக்கலாம், திண்டாடி கொண்டிருக்கலாம், எதிர்காலத்தை குறித்து பயத்தோடு கூட காணப்படலாம், அநேக கேள்விக்குறியோடு கூட ஐயோ நான் என்ன செய்யட்டும், குடும்பமாய் தற்கொலை செய்து விடலாமா அப்படின்னு கலக்கத்தோடு கூட காணப்படலாம். ஆனா அருமையானவர்களே, உங்களை காக்கும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் உங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றிலும் நீங்கள் குறைவுபட மாட்டீர்கள். அருமையானவர்களே, பாருங்க, முதல்ல அவருக்கு பயப்படணும், இரண்டாவது அவருடைய கிருபைக்கு காத்திருக்கணும். இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளணும்னா காலை வேளையிலே அன்றாடம் நம்முடைய காரியங்களை எல்லாம் அவருக்கு தெரியப்படுத்தி, ஆண்டவரே இந்த காலை வேளையிலே உங்க புதிய கிருபையினால் என்னை திருப்தி ஆக்குங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவருடைய உன்னத பலத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ நாம் மனதை செலுத்துவோம். நிச்சயமாய் அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். மூன்றாவதாக வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது சங்கீதத்தின் புஸ்தகத்தை பார்ப்பீர்கள் என்றால் 37வது அதிகாரம் 18, 19 ஆகிய வேத வாக்கியங்கள் நான் வாசிக்கிறேன். அந்த வேத பகுதிகளை, உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும், அவர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்தில் திருப்தி அடைவார்கள். பஞ்ச காலத்துல ஆண்டவர் உங்களை என்ன பண்ணணும்னு சொல்லி விரும்புறாராம், நான் உன்னை திருப்திப்படுத்துவோம்பா, நான் உன்னை திருப்திப்படுத்துவோமா, நீ கவலைப்படாத அப்படிங்கிறாரு. ஆனா சும்மா எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாரு. பைபிள்ல எழுதியிருக்கு, உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். யார் யார் அவருக்கு முன்பதாக உத்தமமாய் இருக்கிறோமோ அவர்களுக்கு தேவன் இரக்கமாய் அவர் தன்னை வெளிப்படுத்துகின்றார். ஹல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1வது வாக்கியத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 99 வயது நிரம்பின ஆபிரகாமை அவர் சந்திக்கிறார். சந்தித்து, ஆபிரகாம், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று கூறுகிறார். உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். உத்தமருக்கு கர்த்தர் துணையாய் இருக்கிறார். அருமையானவர்களே, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஒரு உத்தமமான ஒரு வாழ்க்கை, உத்தமமாய் ஆண்டவருக்கு உகர்ந்த காரியங்களை செய்வதிலே கவனம் செலுத்துகின்ற
ஒரு வாழ்க்கை, இதை நான் செய்ய வேண்டும், இந்த காரியத்திலே நான் நீதியாய் வாழ்க்கை வாழ வேண்டும், இதை உத்தமமாய் நான் செயல்படுத்த விரும்புகின்றேன் என்று நம்முடைய ஒவ்வொரு பொறுப்புகளிலும் நாம் செயல்படும் பொழுது ஆண்டவராகிய தேவன் சொல்றாரு, இந்த பஞ்ச காலத்துல என்ன வறட்சியான சூழ்நிலையா இருந்தாலும் நான் உன்னை பாதுகாப்பேன் அப்படிங்கிறாரு. பாதுகாப்பேன்னு சொல்றது மட்டும் இல்ல, நான் உன்னை திருப்திப்படுத்துவேன் அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. திருப்திப்படுத்துவேன் என்கிற பதம் மிகவும் வல்லமை நிறைந்தது, மிகவும் வல்லமை நிறைந்தது. ஏதோ சாதாரணமா நம்மை ஆசீர்வதிப்பதல்ல, நம்மை திருப்திப்படுத்துகின்ற தேவன். அப்பா போதும்பா அப்படின்னு சொல்லி நம்ம நன்றாக சாப்பிட்ட பிறகு நம்ம சொல்லுவோம், நான் திருப்தியா சாப்பிட்டுட்டேன் அப்படிமோ. இதே போல ஆண்டவர் என்ன செய்யறாரா, திருப்தியாய் நம்மை வழி நடத்துவார் இந்த வறட்சியான காலங்களில். அருமையானவர்களே, ஆகவே முதல்ல அவருக்கு பயந்து நடக்கணும். இரண்டாவது என்ன செய்யணும், முதல்ல அருமையானவர்களே தீமையை வெறுக்கணும். இரண்டாவது கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தோடு வாழணும். மூன்றாவது உத்தமமாய் வாழணும். நான்காவது என்ன செய்யணும், வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்தணும்னா அவருடைய வார்த்தையின்படி நாம் செயல்படுகின்றவர்களாய் இருக்க வேண்டும். நீங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 2வது வசனம், அதே போல 8வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், அங்கே எலியா என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதம் கூறுகின்றது. பின்பு கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்குள்ளாக கடந்து வந்தது. எதற்கு? பஞ்ச காலத்திலே அவரை காக்கும்படியாக கடந்து வந்தது. நீ போய் உன்னை கேரித் ஆற்றங்கரையிலே ஒளித்துக் கொண்டிரு என்று கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே அவர் கேரித் ஆற்றங்கரையில போய் ஒளிந்திருந்தார். அதுக்கப்புறம் அந்த ஆற்றின் தண்ணீர் வற்றுகிற காலகட்டத்துல கர்த்தருடைய வார்த்தை மறுபடியுமாய் வந்தது. நீ இப்பொழுது எழுந்து சாரிபாத் என்கிற ஊருக்கு போ, அங்கே ஒரு விதவையின் மூலமாக நான் உன்னை போஷிக்க போகிறேன் என்று அவருடைய வார்த்தை கடந்து வந்தது. உடனே அங்க போறாரு. அங்க அந்த விதவையின் குடும்பத்தின் மூலமாய் அவர் போஷிக்கப்படுகின்றதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, மத்தேயு 4:4, லூக்கா 4:4 கூறுகின்றது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வறட்சியான நாட்கள்ல நம்ம என்ன செய்வோம், கர்த்தருடைய வார்த்தையை நம்ம சார்ந்து கொள்வோம். ஆண்டவரே, நீங்க இந்த வறட்சியான காலத்துல என்னை நீங்க எப்படி நடத்த போறீங்க அப்படின்னு சொல்லி அவரிடத்துல நம்ம ஆலோசனை கேட்போம். வேதம் கூறுகின்றது, சங்கீதம் 32:8 வாசித்து பார்க்கும் பொழுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காண்பிப்பேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். அருமையானவர்களே, நம் மீது கண்களை வைத்து அவர் ஆலோசனை கொடுப்பார். அவருடைய வார்த்தைகள் கடந்து வரும். அருமையானவர்களே, நிச்சயமாய் நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டீர்கள். இந்த சூழ்நிலையிலே நாம் என்ன செய்வோம், ஆண்டவரை உறுதியாய் பிடித்துக் கொள்வோம். ஆண்டவரே, நான் என்ன செய்யணும், ஆண்டவரே நீங்க என்கிட்ட என்ன விரும்புறீங்க அப்படின்னு சொல்லி நாம் காணப்படுவோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை அபரிமிதமாய் நடத்துவது உறுதி. அருமையானவர்களே, கடைசியாக வேத பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை பார்ப்பீர்கள் என்றால் அதிலே அழகாக எழுதியிருக்கிறது. 41வது அதிகாரம், அதிலிருந்து ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். 30வது வசனத்தை வாசிக்கிறேன். அதன் பின் பஞ்சம் உண்டாயிருக்கும், 7 வருஷம் வரும். அப்பொழுது எகிப்து தேசத்தில் அந்த பரிபூர்ணம் எல்லாம் மறக்கப்பட்டு போம். அந்த பஞ்சம் தேசத்தை பாழாக்கும். வரப்போகின்ற மகா கொடுமையான பஞ்சத்தால் தேசத்தில் முன்னிருந்த பரிபூர்ணம் எல்லாம் ஒளிந்து போம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறது. இப்போ 36வது வசனம், தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடிக்கு அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும் பஞ்சமுள்ள 7 வருஷங்களுக்காக தேசத்துக்கு ஒரு வைப்பாக இருப்பதாக என்றான். இந்த வார்த்தைகள் பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லோருடைய பார்வைக்கும் நன்றாக கண்டது. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க, என்ன ஒரு ஆச்சரியம். இப்போ 56, 57 நான் வாசிக்கிறேன். தேசம் எங்கும் பஞ்சம் உண்டாயிருந்தபடியால்
யோசேப்பு களஞ்சியங்களை எல்லாம் திறந்து எகிப்தியருக்கு விற்றான். பஞ்சம் எகிப்து தேசத்தில் வர வர கொடிதாயிற்று. சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசேப்பின் இடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள் அப்படின்னு சொல்லி எழுதி இருக்கிறது. அல்லேலூயா. பயங்கரமான பஞ்ச நாட்கள், 7 வருஷம் கொடுமையான ஒரு பஞ்ச காலம். ஆனால் வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த பஞ்ச காலத்திலே எல்லா ஜீவன்களையும் காக்கும்படிக்கு தேவன் யோசேப்பை நியமித்தார். காரணம் என்ன? அவர் மீது பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் அந்த தேசத்தை ஆளுகை செய்கின்ற பார்வோன் யோசேப்பை பார்த்த உடனே கூறுகிறார், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் ஒருவன் உண்டோ அப்படின்னு கேட்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அருமையானவர்களே, இந்த நாட்களில் நமக்கு தேவையெல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். அபிஷேகம். குறைவுபட்டு விட்டேன் என்று கலங்குகிறீர்களோ? இல்ல இல்ல இல்ல, உங்களைத்தான் ஆண்டவர் எடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார். இந்த பூமி ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நீங்க தான் அதற்கு பொறுப்பாளிகள். அருமையானவர்களே, ஆனால் யோசேப்பை போல நம்ம என்ன செய்வோம்? பரிசுத்த ஆவினாலே நிறைந்திருப்போம். நிரப்பப்படும் பொழுதுதான் அந்த தேசத்தின் ராஜாக்கு அவர் ஒரு ஆசீர்வாதமாய் இருந்தார். தேசத்தின் சகல மந்திரிகளுக்கும் சகல ராஜ குடும்பத்தாருக்கும் மாத்திரமல்ல முழு உலகத்துக்கும் தேவன் அவரை ஆசீர்வாதமாக மாற்றினார். ஹல்லேலூயா. உங்களை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த போறார். முழு உலகத்துக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக மாற்றப் போகிறார். எல்லா பஞ்சமான சூழ்நிலைகள், ஜனங்கள் என்னென்ன காரியத்தில் வறட்சியோடு கூட காணப்படுகின்றார்களோ, ஒருவேளை பாவத்து நிமித்தமாய், சாபத்து நிமித்தமாய், ஒருவேளை குடும்ப உறவுகளிலே விரிசலி நிமித்தமாய், குழந்தை பாக்கியம் இல்லாத தன்மை நிமித்தமாய், வேலை இல்லாத சூழ்நிலைகளின் நிமித்தமாய், எதிர்காலத்தை குறித்து ஒரு பயத்தோடு கூட, திருமண தடையோடு கூட காணப்படுவார்களே, ஆனால் அவர்களுக்கு சொல்யூஷன் யாருன்னா நீங்க தான். நீங்க செய்கின்ற ஜெபம் வல்லமை உள்ளது. நீங்கள் தேவனுடைய ஆவினாலே நிறைந்து காணப்படுவீர்கள் என்றால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை எடுத்து அப்படிப்பட்டவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளாக பலத்த செய்கைகளை அவர் செய்வது உறுதி. அருமையானவர்களே, ஹல்லேலூயா. பஞ்ச காலத்தில் தேவன் உங்களை ஒரு இரட்சகராக மாற்ற விரும்புகிறார். உங்க வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கை அல்ல. ஏதோ விருதாவாக நாம் தேவனை தேடவில்லை. அருமையானவர்களே, அவரே தெய்வம், இயேசுவே கர்த்தர். அவரை கொண்டு நாம் பராக்கிரமம் செய்வோம். அவர் நம் மூலமாய் செய்கின்ற காரியங்கள், செய்ய போகிறவைகள் எல்லாம் மிகவும் பயங்கரமாய் இருக்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு நல்ல பிரகாசமான எதிர்நாட்கள் உண்டு. அது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அளவில்லாத அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், தீர்க்க தரிசன ஆவி, அற்புதங்களை செய்கின்ற சக்தி. நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள். மந்திரவாத வல்லமைகளை அழிக்கும்படிக்கு தேவன் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். தைரியமா இருங்க. ஹல்லேலூயா. தைரியமா இருங்க. எதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. என்ன நடக்க போகுதோ, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு வழி இல்லையே அப்படின்னு சொல்லி கலக்கப்படாதீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அவர் யெகோவா ஈரே. கர்த்தருடைய பர்வதத்துல பார்த்து கொள்ளப்படுவோம். ஆனா நம்ம என்ன செய்வோம்? இந்த நாட்கள்ல, ஆண்டவரே நான் இன்னும் உங்களுக்கு பயந்து நடக்க, இன்னும் உங்க கிருபைக்கு காத்திருக்க, ஆண்டவரே நான் இன்னும் உத்தமமாய் வாழ்க்கை வாழ, இன்னமும் உம்முடைய வார்த்தையின்படி நான் வாழ்க்கை வாழ, மாத்திரமல்ல ஆண்டவரே உங்க ஆவினாலே நிரப்பப்பட என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தோடு கூட காணப்படுவோமா? நம்முடைய வாழ்க்கை சாதாரணமாயிராது. அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? பலவீனன் பலவான் என்று சொல்வான், தாரித்தீரன் செழித்திடுவான், தேவனின் செயலிதுவே நமக்காய். பலவீனன் பலவான் என்று சொல்வான், தாரித்தீரன் செழித்திடுவான், தேவனின் செயலிதுவே நமக்காய். நன்றி, நன்றி அப்பா. இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி. உமது பிள்ளைகளாக எங்களை இப்படி கூட்டி உங்க சமூகத்தை நோக்கி பார்க்க நீங்க கொடுத்த நல்ல சந்தர்ப்பத்துக்காக நன்றி.
இந்த வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மீதில் வல்லமையாய் இறங்குவீராக. ஆண்டவரே, இந்த இணைப்புகளில் இணைக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே, இதை யாரெல்லாம் கேட்கும்படிக்கு தேவரீர் நீர் நிர்ணயம் செய்தீரோ அந்த அன்பான ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். பெரியவர்களுக்காக சிறியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாலிபர்களுக்காக கன்னிகைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவர் மீது பலமாய் இறங்குவதாக. கர்த்தருடைய அபிஷேகம் நிறைவாய் ஊற்றப்படுவதாக. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தெய்வம் ஒரு விசை நீர் கிருபையாய் இறங்குவீராக. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்கிற உங்க திவ்ய வார்த்தையின்படி ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கையிலே என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ அத்தனை குறைவுகளும் இப்பொழுதே மறைந்து போகும்படிக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குவதாக. கர்த்தருடைய மகிமை இறங்குவதாக. கர்த்தருடைய அற்புத சக்தி இறங்குவதாக. வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. கையின் கிரியைகளிலே ஆசீர்வாதங்கள் இறங்குவதாக. ஆண்டவரே, குடும்ப உறவுகளில் இருக்கிற எல்லா விரிசல்கள் மறைவதாக. எல்லா பற்றாக்குறைகள் மறைவதாக. அற்புதங்கள் உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே, உண்டாவதாக. சரீரத்தில் தேவையில்லாத வளர்ச்சிகள், தேவையில்லாத எக்ஸ்ட்ரா growth அப்படியே கரைந்து போவதாக. ஆண்டவரே, தேவையில்லாத கட்டிகள் கரைந்து போவதாக. என்னென்ன பலவீனங்கள் ஆண்டவரே கர்ப்பப்பை சம்பந்தமான பலவீனங்கள் இருக்கிறதோ அத்தனை பலவீனங்களும் சுகம் அடைவதாக. அற்புதங்கள் இறங்கிக் கொண்டிருக்கிறதை பலமாய் நான் உணர்கிறேன். தெய்வீக வல்லமை ஒவ்வொரு நரம்புகளுக்குள்ளாக, ஒவ்வொரு எலும்புகளுக்குள்ளாக, ஒவ்வொரு ஊன்களுக்குள்ளாக, ஒவ்வொரு தசைகளுக்குள்ளாக ஊடுருவி பாய்வதாக. ஊடுருவி பாய்வதாக. ஆண்டவரே, இந்த ஆண்டவரே தகப்பனை இணைப்பில இணைக்கப்பட்டிருக்கிற அன்பானவர்கள் அத்தனை பேர் மீது கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையாய் இறங்குவீராக. வல்லமையாய் இறங்குவீராக. ஆவியின் வரங்களினால் நிரப்புவீராக. அத்தனை வரங்களும் இறங்குவதாக. அத்தனை கனிகளும் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. ஒவ்வொருவரையும் இந்த பூமியில உம்மை போல மாற்றுங்க சுவாமி. கணக்கற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற கருவிகளாக உங்க அன்பு செல்ல பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துவீராக. ஆண்டவரே, உங்க நாம மகிமைப்படட்டும். உங்க நாம மகிமைப்படட்டும். யார் யாருடைய குடும்பத்திலே பொல்லாத பிசாசின் மாந்திரிக வல்லமைகள் எதிர் சக்திகள் கிரியை செய்கிறதோ அவைகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேரோடு அறுத்து ஜெபிக்கிறோம். பொல்லாத மாந்திரிகத்தின் ஆவிகள், சூனியத்தின் ஆவிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அழிந்து போவதாக. அழிந்து போவதாக. அழிந்து போவதாக. விடுதலை இறங்கிக் கொண்டிருக்கிறது. விடுதலை இறங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லா கசப்புகள், எல்லா விட்டு கொடுக்க முடியாத தன்மைகள், எல்லா வாழ்க்கையின் மலட்டு தன்மைகள், எல்லா ஆண்டவரை தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக. விலகுவதாக. எல்லா பயங்கள், எதிர்காலத்தை குறித்து உண்டான கேள்விக்குறிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறைந்தே போவதாக. ஒவ்வொருவர் மீது கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருவருக்குள்ளாக கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கட்டும். வல்லமை இறங்குவதாக. வல்லமை இறங்குவதாக. வல்லமை இறங்குவதாக. அக்கினி இறங்குவதாக. நெருப்பு இறங்குவதாக. நெருப்பு இறங்குவதாக. அத்தனை இருள்கள் விலகட்டும். மகிமையானவரே, மகிமையான காரியங்களை செய்யுங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் வேண்டிய நல்ல ஜீவன், நல்ல சுகம், நல்ல பலன், நல்ல நீடித்த தீர்க்காயுசு, சமாதானத்தின் நாட்கள், நித்திய ஜீவனை நீர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, நான் அப்ரோஜனம் உள்ளவன், கடமையை மாத்திரம் செய்தேன். எல்லா துதிகன மகிமை எல்லாம் உமக்கு மாத்திரமே செலுத்துகிறோம் அப்பா. தேவரி, நீர் பெருக, நாங்கள் சிறுக எங்களை தரை மட்டுமாய் தாழ்த்துகின்றோம். தொடர்ந்து நீர் மகிமைப்படும். உம்மை மகிமைப்படுத்திக் கொள்ளும். நீர் உம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறீர். இன்னமும் மகிமைப்படுத்திக் கொள்ளும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். சகல நன்மைகளின் விசுவாசத்துல எடுத்துக்கொள்கிறோம். அத்தனை நன்மைகளினால் எங்களை நிரப்புவீராக. ஒவ்வொருவர் மீது உங்க துளையிடப்பட்ட அன்பின் கரங்கள் தத்ரூபமாய் இறங்கட்டும். பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்க. பிள்ளைகளினுடைய படிப்புக்குரிய அத்தனை ப்ரொவிஷன்ஸ் உண்டாக்கி கொடுங்க. வாழ்வாதாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா காரியங்களிலும் ஒரு நிலைவரமான சூழ்நிலை உண்டாகட்டும். இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அப்படியே ஆகிறபடியா நன்றி செலுத்துகின்றோம் எங்க நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. ஹல்லேலூயா. அருமையான ஒரு நேரத்திலும் கூட இவ்வளவு நேரம் நிகழ்ச்சிகளை பங்கு பெறவும் இதில் பங்கெடுக்கவும் கர்த்தர் தந்த மேலான நேரங்களுக்காக, மேலான உண்மைகளுக்காக
ஆண்டவருக்கே மகிமை செலுத்து. சரியான நேரத்தில் கூட பங்கெடுத்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தெரிவித்த அனைத்து அன்பு ஊழியர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இது மாத்திரமல்ல, நீ வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் என்னுடைய நண்பர்கள் சேர்ந்து அனைவரும் இணைந்து ஆண்டவர் இன்னும் நிறைய காரியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. அருமையான நாட்களில் கூட இதன் மூலியமாய் அநேக ஜனங்கள் பிரயோஜனப்படுவார்களாக. நாம் ஒரு நிமிடம் கடைசியா தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் உம்முடைய இரக்கத்தினால் இந்த நிகழ்ச்சியின் துவக்கத்திற்காக வருகிறேன். ஆண்டவரே, இதை துவங்க கர்த்தர் கிருபை செய்து ஆரம்ப வர்க்கமாயிருந்தால் முடிவை சம்பூரணமாக மாற்றுகிற தேவன் இன்று அநேக ஊழியர்களை ஆண்டவரை சொத்து எடுத்து நீ பயன்படுத்துவீரா. ஒவ்வொருடைய காரணங்களையும் கர்த்தர் நீ ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். யாவரையும் கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் இதன் மூலம் அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாழ்வை என்றும் மறவார். ஆமென். God bless you.